தம்பி எதுக்கு உட்காந்துருக்கீங்க? நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்படிங்களா? உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. காரில் இருக்கா? வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். பேசுனது இல்ல, எழுதுறதுக்கு வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. நீங்க இங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு யார் தம்பி ரைட்ஸ் கொடுத்தது? எழுதுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு இல்ல இல்ல எழுதுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? அதை எடுத்து எனக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. சரி, நீங்க தானே சொன்னீங்க மேனேஜர் கூப்பிட்டு நாங்க பேசுறோம். இல்ல ஒரு நிமிஷம். மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன் ஏற்கனவே. இவங்க ஹீரோ மேனேஜர். கண்ணா, இப்போ உங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வந்திருக்கீங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ இது வந்து எத்தனை மாதம் பெண்டிங்? இது 3 மாதம். இந்த மாதத்தோட கரண்ட் மந்தோட 3 months பெண்டிங். சரி, ஓகேங்க. யார் வந்து இப்போ உங்களுக்கு எழுத சொன்னாங்க இல்லையா? என்னென்ன எழுதிருக்கீங்க? அது ஆல்ரெடி வந்து மார்க்கேஜில் உள்ளதுன்றதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன எம்ஓடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டார வெளிச்சம் போட்டு அவங்களுடைய சுயமரியாதை கெடுக்குறீங்களா? பணம் கட்ட வேண்டியதுன்னா அப்போ அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணலாமா? இல்லை, அதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இருக்குங்களா? என்ன ரைட்ஸ் இருக்குது? காமிங்க. இல்லைங்க, நீங்கள் டிஆர் எக்ஸாம் எழுதி தானே வந்தீங்க. நீங்கள் ஏஜென்சியா? ஆன்ரோலா? ஆன்ரோல் டிஆர். ஒரு நிமிஷம். ஆன்ரோல் டிஆர் எழுதாமல் வரக்கூடாது. அது தெரியுமா? ஆர்பிஐ நாம்ஸ் தெரியுமா? ஏஜென்சி தான் டிஆர் எழுதணும். கலெக்ஷன் வரவன் எவனுமே எழுத வேண்டாம். தற்கூரி பையன் மாதிரி வேணா வந்து கேட்டுக்கலாம். என்னக்கா தம்பி, நாம்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. +2 முடித்தாலும் சரி, டிகிரி முடித்தாலும் சரி, டைரக்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டினுடைய எக்ஸாம் எழுதாமல் நம்ம வரக்கூடாது. கம்பெனி என்ரோல்மெண்ட் பண்ணுது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தவறான அணுகுமுறை பண்ணிருக்கீங்க. சட்டவிரோதமா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இல்ல கண்ணா, இருக்கண்ணா. இல்ல இல்ல, உங்க வேலை என்ன கண்ணா? பணம் வாங்குறது தானே உங்க வேலை. பணம் அப்படியா? யார் சொன்னது? மேனேஜர் சொல்லிக்கிறாரு. அதாவது ஒரே இடத்துல உட்காந்து பணம் வாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேணாலும் உட்காந்துக்கலாம். நல்லா உட்காந்துக்கலாம் இல்லையா? ஆர்பிஐ நாம்ஸ். அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நாம்ஸில் வந்து ஒரு கஸ்டமருடைய பிளேஸில் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் உட்காந்து பணம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி தானே கண்ணா? அப்படி தானேங்க? சரி, ரைட். உங்கள் மேனேஜர் கூப்பிடுங்க. இல்லை, உங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடுங்க அக்கா. இல்லைன்னா 100 கிடைக்கும். போலீஸ் கிடைக்கும். ஆனால் அது பேசக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலை என்ன தெரியுமா? கலெக்ஷன் வேலை. இல்லை, பணம் வாங்குறது உங்கள் வேலை. பணம் வந்து நீங்கள் வாங்கும்போது இவர் சார் யாரு? ஒரு நிமிஷம் சார். நீங்கள் என்னவா இருக்கீங்க சார்? இது கொடுங்க, ஐடி கார்டு கொடுங்க. ஐடி கார்டு இல்லைங்களா? வெளியே போங்க சார். தம்பி வந்திருக்கார், பேசிட்டு நான் கூப்பிட்றேன். வெளியே போங்க சார். நீங்கள் வந்து இல்லை சார், நீங்கள் ஐடி கார்டோட வரணும், ஆத்தென்டிகேஷன் லெட்டரோட வரணும். நீங்கள் ஏதோ ஆன் த வேல வந்து ட்ரெஸ்பாசர் மாதிரி வந்திருக்கீங்க. லீவுங்க? இல்லை, லீவுனா இப்போ சனிக்கிழமை எப்படி வேணாலும் வரலாமா? அப்படி ஏங்க, அதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்லை, ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லையா? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வேண்டாமா? அவர் தம்பி என்ன தெரியுமா சொல்றாரு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேணாலும் உட்காரலாம், ஆர்பிஐ நாம்ஸ் இருக்குங்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது செக்யூர்ட் லோன். பணம் கட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக சர்ஃபாசி ப்ரொசீட் பண்ணி வீடு ஜப்தி பண்ணிக்கலாம். சட்டம் சொல்லுதுங்களா இல்லையா? எதுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க? இல்லை, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணியிருக்கீங்க. அக்கா 100 கிடைங்க.
போலீஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். ஹலோ பூசுங்களா தம்பி எக்ஸிக்யூட்டிவ்? நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கேட்கல நாங்கள் சொல்லுவோம். ஆமாம், அதான் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் சொல்ல மாட்டோன்னு சொல்லமா? நீங்கள் கேட்கல நாங்கள் சொல்லலை. கஸ்டமரோட சுயமரியாதை கெடுக்கலாம்னு ஆர்பிஐ ரூல்ஸ்ல இருக்கா? கஸ்டமரோட சுயமரியாதை கெடுக்கலாம்னு ஆர்பிஐ ரூல்ஸ்ல இருக்கா? அக்கா பெயிண்ட் வாங்கிக்கோங்க, செவத்துல இருக்க பெயிண்ட் வாங்கிக்கோங்க, போய் அழிச்சிடலாம். எப்படி நீங்க எழுதலாம்? யார் இது? இன்னொரு ஸ்டாஃப் வரல. சார் வணக்கம் சார். சார் எம்ஜேஎம்கே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அழிக்கலாம். அது எதுக்கு நம்ம வச்சிருக்கணும்? இவங்க வந்து சுயமரியாதை நம்ம கெடுப்பாங்களாமா? அது சட்டத்துல இடமே இல்லை. இவங்க வந்து ஆனால் நீங்கள் வாங்க, அதெல்லாம் நாங்கள் எதுவும் தப்பு சொல்லல. பட் அதே சமயத்தில் வந்து ப்ராப்பர் ஆத்தன்டிகேஷன், அதே மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாது, சரிங்களா? நீங்கள் கேளுங்க. கஸ்டமர் வந்து பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, உங்களை வேண்டான்னு சொல்லலை சார். கரண்ட் மந்த்து 3rd மந்த்து நீங்கள் வீட்டை பூட்டுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வீட்டை பூட்ட சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தா? அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் எழுதியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தாங்க உங்களுக்கு? சார் ப்ரொசீஜர் படி போங்க சார். சர்பாசி ப்ரொசீட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களோட சொத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் அதில் வந்து யாரை குறுக்க நிற்கணுமா? யாராவது குறுக்க நிற்பாங்களா? சட்டத்தின் படி போனால் யாராவது நிற்பாங்களா? என்ன சார்? சார் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க. 13(1) கொடுங்க, 13(2) கொடுங்க, 13(3) கொடுங்க, சர்பாசி ப்ரொசீட் பண்ணுங்கள், டிஆர்டியில் போடுங்க. அத்தனைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது சார். நீங்கள் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் சார். சட்டப்படி பண்ணுங்கள், சட்டப்படி பண்ணுங்கள். எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது சார். ஹைபாத்திகேஷன் இருந்துன்னா ஆர்பிஐ நார்ம்ஸ் படி எழுதக்கூடாது சார். சட்டத்தில் இடம் இருக்குது எழுதலான்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரை காமிங்க, நாங்கள் விட்டுறோம். நான் காமிக்கிறேன் சார், நான் காமிக்கிறேன். இப்போவே தம்பிக்கிட்ட காமிக்கிறேன், நான் காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு நாங்கள் எழுதுன அழிச்சிருவோம், சரிங்களா? எழுதுனதை கண்டிப்பாக நாங்கள் அழிப்போம். ஆமாம், அடிப்படை தாராளமாக வந்து நீங்கள் லீகல் ப்ரொசீடிங் பண்ணுங்கள் சார். பேமெண்ட் கட்டுறது அப்புறம், முதல்ல நீங்கள் ப்ரொசீஜராக வாங்க. நீங்கள் வந்து அத்துமீறி வந்திருக்கீங்க. பையன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் உட்காருவாங்கிறான். அப்படியா? சரி நீங்கள் உட்காருங்க, நான் சட்டப்படி பார்த்துக்கிறேன். வைக்கலாம் சார், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். நீங்கள் உட்காருங்க, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்தா என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம் சார். பார்த்துக்கலாம் சார், சட்டப்படி பார்த்துக்கலாம் சார். சார் சட்டப்படி பார்த்துக்கலான்ட்டா, வேற ஒன்றும் பேச்சே இல்லை. சட்டப்படி பார்த்துக்கலாம், நீங்களும் சட்டப்படி பார்க்கலாம். எல்லாத்தையும் வர சொல்லுங்க, எல்லாரையுமே வர சொல்லுங்க சார். நீங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த கொடுக்குறேங்க, தம்பிகிட்ட கொடுக்குறேன். தம்பி தம்பி பேசுங்க பிரதர். நீங்க வெளியே போங்க பிரதர். ஐடி கார்டுலாம் வராது, வெளியே போங்க, வெளியே போங்க சார். நீங்க வெளியே வாங்க. அவருக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க? அக்கா 100 கடிச்சிட்டீங்களா அக்கா? நீ என்ன சொன்னாப்ல? நீங்க பேசுவீங்களா? அப்போ தம்பி நீ எதுவுமே இல்லாம வந்திருக்கீங்க தம்பி, பேசாம இருந்துங்க. ஆர்பிஐ நார்ம்ஸ் தெரியல, இருக்கட்டும். ஒரு நிமிஷம் அவங்க பேசட்டும். நீங்க எப்படி பேசணும்? நான் எப்படி பேசிட்டு இருக்கேன்? நான் எப்படி பேசிட்டு இருக்கேன்? நீங்க பேச வேற என்ன பேசுவாங்க?
காலையிலேருந்து ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு அதை நாங்க பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தெரியும். முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? முடியலன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. வெயிட் பண்ணுமா? ஹராஸ்மெண்ட் பண்ணணும். ஹராஸ்மெண்ட் பண்ணுமா? ஹராஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுல கண்டிப்பா மெயில் போடுவோம் நாங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்க ஹீரோ ஃபைனான்ஸ் மேல வழக்கு தொடுப்போம். ஒரு வாடிக்கையாளரோட மரியாதை சுயமரியாதையை கெடுக்குறீங்க. நான் பேச சொல்லிட்டேன். நான் 100 கால் பண்ணியிருக்கேன். போலீஸ் வந்துட்டு இருக்கு சார், காவல்துறை வந்துட்டு இருக்கு சார், பேசிக்கலாம் சார். ம் நாங்க ஒன்றும் பேசல. அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணுவேன்றாரு. உங்க பிரதர் வந்து என்ன சொல்றாரு? அப்படிதான் நிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படிதான் நிப்பேன், எங்கால் நின்று தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. சார் சென்னையிலலாம் இப்படிதான் பண்றீங்களா? நீங்க சென்னையா? நீங்க சென்னையா சார்? எங்க வேணா இருப்பீங்க சார், எங்க வேணா இருங்க. ஆனா இங்க இருக்கு. ஆனா இங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா நாங்க சட்டப்படி போவோம் சார். சார் அதெல்லாம் நீங்க வந்து இங்க பாருங்க, சட்டப்படி பேசினா உங்களுக்கு பதில் பேச தெரியலன்னா உடனே எங்களை கேள்வி கேட்காதீங்க. புரியுதுங்களா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஸ்டாஃப் வந்து எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாம வந்திருக்காங்க. 2 பேர் பாருங்க, ஒருத்தர் டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஐடி கார்டு இல்லாம வந்திருக்காரு. ஒரு ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கிடையாது, சட்டப்படி வரல. ஒரு செக்யூர்டு லோன் கொடுத்து போட்டு நீங்க ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. தமிழக சட்டம் வந்து நிறைவேற்றிருக்காங்க, கட்டாய கடன் வசூல் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி நான் உட்கார்ந்து அப்படித்தான் நான் வசூல் பண்ணுவேன் நிக்கிறீங்க. இதுக்கு நாங்க பொதுமக்கள் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். அப்படித்தானே? செக்யூர்டு லோனுக்கு நீங்க சர்ஃபாசி ப்ரொசீட் பண்ணி நீங்க சொத்தை எடுக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன போய் சொல்லி அவங்க என்ன வந்து உங்க சொத்தை, அவங்க சொத்தை வந்து உங்களுக்கு அடமானம் தான் வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு சட்டப்படி போய் எடுத்துக்கங்க. எதுக்கு சார் ஹராஸ்மெண்ட் பண்றீங்க? உங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா? ஹராஸ்மெண்ட் தான் சார். கிட்டத்தட்ட பையன் 3 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் இதே இடத்துல. சார் பப்ளிக்ல வந்து அந்த மேடம் இருங்க, பப்ளிக்ல அந்த மேடம் வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு லேடி ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சார். என்ன இல்ல பேண்ட் ஷர்ட் டீசெண்டா போட்டு நீங்க உட்கார்ந்தா நீங்க ரவுடி இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் மாதிரி பேசாதீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டுட்டு ஒரு ரவுடி மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் சார் ஆமா சார் ஹராஸ்மெண்ட் பண்ணா எல்லா பொதுமக்களை எதிர்த்து யார் பண்ணாலும் அவங்க ரவுடி தான் சார். பிரச்சனை நாங்க எதுவும் பண்ணல. 3 மணி நேரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்க வரோம். இல்லைன்னா நாங்க எதுக்கு வரோம்? என்னங்க சார்? அதேதான் சார், அவங்க கிட்ட பணம் இல்ல அடுத்த மாசம் கட்டுறாங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டு போறதுதான் உங்க வேலை, கலெக்ஷன் வேலை. அதை விட்டு போட்டு நீங்க நான் அப்படித்தான் உட்காருவேன், அங்க உட்கார்ந்து அப்படித்தான் வாங்குவேன்னு சொல்றது உங்க வேலையே கிடையாது. உங்க ஆர்பிஐ நாம்ஸும் கிடையாது, சட்டத்துல இடமே கிடையாது உங்களுக்கு. சார் கட்டுறது ஒரு சார் வாடிக்கையாளர் உங்களை ஏமாத்தட்டும், நீங்க என்ன பண்ணணும்? சட்டப்படி போங்க சார், காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுங்க. பணம் கட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க, இல்ல சர்பாசி ப்ரொசீட் பண்ணி சொத்தை எடுங்க சார். சார் நீங்க சார் அப்ப சட்டப்படி தானே சார் கொடுத்துருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அரசாங்கத்தினுடைய விதிமுறைப்படி எம்ஓடி போட்டு தானே கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், அரசாங்க விதிமுறைப்படி சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க? நீங்க என்ன நான் பேங்கிங் செக்டாரா? பேங்கிங் செக்டார் தானே. அப்புறம் சார் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க பார்க்கலாம். நான் பேங்கிங் ஆர்பிஐ நாம்ஸ் படியே இல்லை, நாங்க எப்படி வேணாலும் வசூல் பண்ணி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் இப்பவே கிளம்பிடுறேன். உட்காரலாம். அது சார் ஒரு நிமிஷம். ஆஸ் பர் ஆர்பிஐ படி கலெக்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்களே இல்லையா? 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து கலெக்ஷன் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லல. படிச்சதை கொஞ்சம் திருத்தமா படிச்சு சொல்லுங்க எனக்கு. எதை படிங்க? என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சார் சொல்லியிருக்காங்க? இல்ல அவங்க சொல்லட்டும் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம் சார். 7 to 7 ஆர்பிஐ வந்து உட்கார சொல்லிருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் இப்பவே கிளம்பிடுறேன். ஆமா நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லி நான் கிளம்பிடுறேன் சார். ஏமாத்துறாங்க அப்படின்னு அதைத்தான் சொல்றேனே. நீங்க ஏமாத்துறாங்கன்னு ஒரு இன்டென்ஷன் சார், நான் பொதுவா தான் பேசுறேன். ஏமாத்துறான்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அரசாங்கத்தினுடைய விதிமுறைப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ப்ரொசீட் பண்ணலாம், லீகல் ப்ரொசீட் பண்ணலாம்.
அதை விட்டுட்டு ஒரு லேடி வந்து அவங்க தனியா இருக்கும்போது ஒரு தம்பி வந்து உட்கார்ந்துட்டு 3 மணி நேரம் ஒரு கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அவங்களுடைய சுயமரியாதை எடுத்து அதுக்கு பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சுயமரியாதை தான் சார். உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கு சார், உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க சார். கடன் வாங்கிட்டா உங்களுக்கு அடிமை இல்லை சார். சார் கடன் வாங்கிட்டா உங்களுக்கு அடிமை கிடையாது சார். நான் தான் சொல்றேன், கட்டணா சட்டப்படி போங்கன்னு தான் சொல்றேன். நான் உங்களை வேண்டாம்னு சொல்லலையே சார். சட்டப்படி தான் நீங்க கொடுத்துருக்கீங்க சார். திரும்ப நீங்க மறந்துட்டீங்க. நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க? லோனை எம்போடி பண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது சட்டப்படி தானே கொடுத்துருக்கீங்க. அது பேர் என்ன, கையெழுத்து போட சும்மா கொடுத்துருக்கீங்களா? காசை அக்கௌண்ட்ல போடலையா? ஆர்பிஐ நாம்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து அந்த லெட்டர்ல எழுதிட்டீங்களா? செக்ஷன் 17 செக்ஷன் அது எந்தெந்த இதுக்கு என்னென்ன செக்ஷன் போட்டு தானே நீங்க வந்து ரீகால் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் எல்லாத்தையும் அனுப்புறீங்க. அப்ப கட்டணா 13/1 அனுப்புறீங்கல்ல, அப்ப அதெல்லாம் செக்ஷன் அது சட்டப்படி வரலையா? அது சட்டப்படி தானே பண்றீங்க. அதெல்லாம் 13/1 எதுக்கு போடுறீங்க? 13/2 எதுக்கு போடுறீங்க? சர்பாசி எதுக்கு போடுறீங்க? அப்படியே போய் பணத்தை கொடுத்து போட்டு வீட்டை ஜப்தி பண்ணி போக வேண்டியதானே. எதுக்கு நீங்க பேங்கிங் செக்டர்ல இருக்கீங்க? ஏன் சார் நீங்க உங்களுக்கு ஒரு சட்டம், வாங்கினவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லையா? சார் அது நீங்க ஜப்தி பண்ணும் போது உங்க அட்வொகேட் சார், உங்க தேவை இல்லை சார். அது அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்களா, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. அதை போடுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க சார், அதை பண்ணுங்க. அடுத்து அதை விட்டுட்டு சுயமரியாதை கெடுக்காதீங்க சார். நீங்க தான் கெடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஸ்டாஃப் வந்து 3 மணி நேரமா உங்க வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. 4.5 மணி நேரமா? அதுக்கு நான் இப்ப என்ன பண்றேன் நான் சொல்லி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. அவரே உங்க லைனுக்கு வருவார். சரிங்களா? அவர் வருவாரு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அடுத்து யாருக்கு மெயில் அனுப்பணும், என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கணும், மெயில்ல பதில் சொல்லுங்க. சரிங்களா சார்? 100% ஹராஸ்மெண்ட். இது பயங்கரமான உமன் ஹராஸ்மெண்ட். இது கண்டிப்பா இவர் மேல உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் ஃபைல் ஆகும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 3 மணி நேரமும் ஒரு கடைக்கு முன்னாடி நின்னா அது உமன் ஹராஸ்மெண்ட் தான். தெளிவா பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஸ்டேஷன்ல தான் பதிவு பண்ண போறேன். சரிங்களா? நான் எங்க சார் அரெஸ்ட் பண்ண? நாங்க எங்க அரெஸ்ட் பண்ணோம்? நான் என்ன அரெஸ்ட் பண்ணோம் சார்? ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம உட்கார்ந்து இருக்காங்க சார். டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் உடைய எக்ஸாமே எழுதல சார் உங்க ஸ்டாஃப். உங்க ஸ்டாஃப் தான். யாரு 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 யார் மேனேஜருங்க? சொல்லுங்க. அவர் இல்ல சார், உங்க ஸ்டாஃப் கலெக்ஷன் வந்திருக்காருல. சார் சொல்லுங்க எழுத வேண்டியது சார். இங்க ராக்கிபாளையம் பிரிவு இருக்குல்ல சார், சிவா ஸ்டுடியோ. வாடிக்கையாளர் கிட்ட இருந்து பணம் எப்படி வாங்கணும் தெரிஞ்சுக்க வேணாம், சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, சிவா ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா, துடியலூர். ராக்கிபாளையம் பிரிவு அவங்க அங்க சார். எப்படிங்க சட்டப்படி போலீங்களே சார்? சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க சார். நீங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுவோம். கடன் கொடுக்காதீங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் கடன் கொடுத்து இந்த மாதிரி சாகடிக்கிறீங்க எல்லாத்தையும்? கடன் கொடுக்கும்போது சார் இங்க பாருங்க, 10,000 கோடி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 10,000 கோடியுமே உங்களுக்கு வசூலாகாம இருக்கா? பணம் கொடுக்கும்போது 100 பேர்ல 10 பேர் கட்ட மாட்டாங்க, லேட்டாக தான் கட்டுவாங்க. உங்க நிதி நிறுவனத்தினுடைய CEO அத்தனை பேருக்கு தெரிஞ்சுதானே பணம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன சார், அதுக்கு என்ன விதிமுறை சொல்லுங்க? அதுக்கு விதிமுறை ஆர்பிஐ உள்ள வாரா கடனுக்கு எப்படி வசூல் பண்ணணும்னு சொல்லி தானே உங்களுக்கு டிஆர்ஏ போட்டு உங்களுக்கு டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் போட்டிருக்கீங்க. மேனேஜராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன சார், எல்லாமே அது கீழே தானே வரீங்க, கலெக்ஷன் தானே வந்திருக்கீங்க. நாங்கள் கொஸ்டின் பண்ண தான் வந்திருக்கோம். எதுக்கு 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காடுறீங்க? கண்டிப்பாக கேள்வி கேட்போம் நாங்கள். சார் பொதுமக்களுக்கு தெரியட்டும், லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்குறாங்க, பொதுமக்களுக்கு தெரியட்டும். நீங்கள் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் சார். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்ல, நாங்கள் வந்து ஏதாவது தகாத வார்த்தை பேசணுமா, இல்லை கண்ணியமெல்லாம் பேசணுமா, நாங்களும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். கஸ்டமருக்கு தெரியாது, அதனால் சட்டத்தை சொல்லித்தரோம். பணம் கட்டுங்கன்னு தான் சொல்கிறோம், யாரையும் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லல. இந்த மாதம் முடியலன்னா அடுத்த மாதம் கட்டுங்கன்னு தான் சொல்கிறேன். கடன் வாங்கி கட்டுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு நீங்கள் லேட்டாக கட்டினா லேட் ஃபீஸ் தரீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க, சும்மாவா வாங்குறீங்க? அதெல்லாம் பண்ணி தானே வாங்குறீங்க பணத்தை. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சார் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா ஆர்பிஐயோடைய நார்ம்ஸ் படி தான் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா?
அதே மாதிரி அவங்களும் நீங்கள் எப்படி வசூல் பண்ணுவோம் அப்படி பண்ணுங்க சார். உங்களை யாரும் வசூல் பண்ண வேண்டான்னு சொல்லியே. என்னங்க சார்? வாங்க சார், ஒரு 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 கெட் டுகெதர் வைங்க. நாங்களே வந்து அது என்னன்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியலன்னா சொல்லித்தரோம். அதுக்கு தானே சார் நாங்கள் இருக்கோம். ம் 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 சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடிஞ்சோன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நானே சொல்லிடுறேன். ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள் ஏஜென்சி அத்தனை பேருக்கும், டோட்டல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஏஜென்சி அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் சார், சொல்லி கொடுக்குறேன் சார் சட்டத்தை. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீ எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுங்களா? அதனால் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? எதனால் தெரியுங்களா? நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா என்ன அவர் வந்து பண்ணிட்டாருன்னு. 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு சார், ஒரு லேடியோட ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி வந்து 3 மணி நேரம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் 3 மணி நேரம் உட்காந்தா உங்களுக்கு வந்து மரியாதை கட்டு போகாதா? ஒரு 3 மணி நேரம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா? பக்கத்து வீட்டிலலாம் என்ன கேட்பாங்க? ம் சார், நான் தான் சொல்கிறேன்னு, அவங்க பணம் கட்டுறாங்க கட்டலைன்றது அடுத்த விஷயம். ஆனால் நமக்கு வந்து சார், ஒரு நிமிஷம், நீங்கள் கொடுத்தது செக்யூர்ட் லோனு சரிங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு அதிகம். எம்ஓடி பண்ணி தான் கொடுத்துருக்கீங்க சொத்தை. பணம் கட்டலின்னா ஜப்தி பண்ணிட்டு போங்க சார், அவ்வளோதான் சார். உங்களை வந்து உட்காந்து பணம் கட்ட சொல்லியோ வற்புறுத்த சொல்லியோ உங்களுக்கு சட்டம் சொல்லலாங்கிறேன். திருப்பி நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க. 25 நாளில் சொன்னாங்க, 20 நாளில் சொன்னாங்க சார். பணம் ஆகலைன்னா கட்ட மாட்டாங்க, பணமானா கட்டுவாங்க. அவங்களுடைய சொத்தை அவங்களுக்கு எடுக்க தெரியும். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் சேர்த்து கட்ட போகிறாங்க. அவங்க சொத்தை வந்து உங்களுக்கு தாராவாத்து கொடுக்குறக்காக கடன் வாங்கல சரிங்களா? 1.5 கோடி ரூபா சொத்தை வந்து 60 லட்ச ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா 1.5 லட்ச ரூபா சொத்தை அப்படியே கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? அதுக்கு வாய்ப்பே இல்லை. விற்று கூட கடனை கட்டிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க? ஹராஸ்மெண்ட் தான் சார். சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோனை வச்சுருங்க, நான் காவல்துறைக்கிட்ட பேசிக்கிறேன். அடுத்து உங்கள் க்ரீவன்ஸ்லேருந்து அத்தனை பேருக்கு மெயில் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம ஏன் பேசிக்கிட்டு எல்லாமே நம்ம மெயிலில் பேசிப்போம் சார். நான் வந்து எம்ஜேஎம்கே சார். யார் தேர்ட் பார்ட்டி? நீங்கள் தான் சார் தேர்ட் பார்ட்டி. நீங்கள் தேர்ட் பார்ட்டி. உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் கொடுத்தீங்களா? நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் யார் சார் முதல்ல? ஹீரோ ஃபினான்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ். யூ ஆர் நாட் ஏ எம்டி, யூ ஆர் ஏ ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே. அப்புறம் என்னங்க? அப்போ ஹூ ஆர் யூ? யூ ஆல்சோ தேர்ட் பார்ட்டி சார். யூ ஆர் ஆல்சோ ஏ தேர்ட் பார்ட்டி. கம்பெனி ரெக்கமெண்டட் யூ டு கலெக்ட் த மணி. ஓகே, யூ ஆர் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி. ஆமாம் சார், கன்ஃபார்ம்லி யூ ஆர் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி. ஓகே. நான் கம்பெனிக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கே சம்மந்தம் இல்லை. உங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி கலெக்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. பணத்தை கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டை போட்டிருக்காங்க. யூ ஆர் ஆல்சோ ஏ தேர்ட் பார்ட்டி. நான் சொல்கிறேன் சார், யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன். சொல்லனா சொல்லுங்க, நான் தான் சொல்கிறேன்னு. தெரியலன்னா திருப்பி நான் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வேணால் கொடுக்குறேன். எல்லா மீடியாவும் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வேணால் கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக சார், கட்டலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாடிக்கையாளர் மேலே நடவடிக்கை எடுங்க தானே சொல்கிறேன். வேண்டான்னு நான் சொன்னேன் சார். எல்லாமே நான் தான் சார் சொல்கிறேன், வேறு யார் சொல்லுவாங்க? ஒரு கட்சியில் இருக்கிற, ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். நாங்கள் பொதுமக்களுக்கு உண்டானது தான் பார்த்துட்டு இருக்க முடியும் சார். அதை நீங்கள் சொல்லித்தான் சார். எனக்கு நீங்கள் எஜுகேட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அத்துமீறும் போது தான் நாங்கள் உள்ளே வரோம். நீங்கள் அத்துமீறும் போது தான் நாங்கள் உள்ளே வரோம். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. எனக்கு இதுதான் சார் வேலை. எனக்கு இதுதான் வேலை. எனக்கு இதுதான் சார் வேலை. அடுத்த வீட்டில் போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா? நீங்கள் என்னமோ பெருசாக கரெக்டாக பேசுகிறீங்க. அடுத்த வீட்டில் போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா? ஹைபாத்திகேட்டட் டு ஹெச்ஆர்னா எம்ஓடி போட்டிருக்கீங்களா சார்? அரசாங்கத்தின் விதிமுறைப்படி தானே கொடுத்துருக்கீங்க. உங்களை யார் எழுதி சொன்னான்னு கேட்குறேன். சட்டம் சொல்லலையே. புரியலீங்க. நீங்கள் வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட சுயமரியாதை கெடுத்திருக்கீங்க. அக்கம் பக்கத்துலலாம் பார்த்து சிரிக்கிறாங்களாமா. நாளை மணி அவங்க அந்த வீட்டில் எப்படி வசிக்கிறது, நாளைக்கு எப்படி வாழ்றது உங்களால்? அதான் சார், நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க சார்? அடுத்தவன் சிரிக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பணத்தை கட்டு, நீ சிரிச்சான்னா செத்தானா எனக்கு பணத்தை கொடுன்றீங்க. அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்கள் ஸ்டாஃபை கூப்பிடுங்க. நான் இப்போ இவங்க போலீஸ்லேருந்து வந்துட்டுக்கிறாங்க, நான் பேசிட்டு கூப்பிட்றேன். இருங்க அக்கா. கூப்பிட்டீங்களாக்கா? வராங்களா? சார், ஏற்கனவே நம்ம இப்போ சந்திச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்க? ஞாபகம் இருக்கும். அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் நான்.
உங்களுடைய மேனேஜர் அன்னைக்கு ஆமா அன்னைக்கு வந்து ஆமா 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 பேசுனது தப்பு, தவறா பேசினாரு. வாடிக்கையாளர்கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசாதீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, அது எந்த மேனேஜரோ சார், நான் என்ன சொல்றேன்னா, மனுஷனை முதல்ல மதிங்க சார், யாரா இருந்தாலும். எதுக்கு சார் இப்போ எடுத்துரிஞ்சு பேசுறீங்க? பையனுக்கு தான் தெரியலன்னா நீங்க தான் சார் சொல்லி தரணும். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள போய் ரிமாண்ட் ஆயிட்டாருன்னா யாரு சார் அவர் எடுப்பாங்க? கம்பெனி நீங்க எடுத்துருவீங்களா? அவருக்கு செலவு பண்ணி எடுத்துருவீங்களா? சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. வீராப்பா பேசினா பத்தாது, அங்க போய் அதுக்கப்புறம் ரிமாண்ட் ஆகும்போது தான் தெரியும், எஃப்ஐஆர் ஆகும்போது தான் தெரியும். சரியா தம்பி? எஃப்ஐஆர் போடும் போது தான் தெரியும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க வருவாங்க, கம்பெனியில் இருக்கிறவங்களாம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. சார் கேட்குதா? சொல்லுங்க சார். கட் பண்ணி ஏஜில் மொபைல் கொடுத்தா சார். ஓகே.